அன்பே சிவம், அன்பில் சிவம் இருக்கிறாரு. அதேமாரி அன்னம் பாலிக்கிற சிவன் இருக்கிறார். அறியும் சிவனம் ஒன்று, அறியாத வாயில மண்ணுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த வார்த்தையை சில மாற்றங்கள் மாற்றப்பட்டது. காரணம் என்னன்னாக்கா, அது நம்மளுக்காக சில டைமில் அந்த இதை மாற்றிட்டாங்க. அது எப்படி சொல்லணும்னா, அரியர் சிவன், அறிந்தால் சிவன் சொல்லணும். இந்த இடத்துல இருக்கிறார் அரி. இந்த அரியை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணால் நம்ம கடவுளை நிலைக்கு நம்ம உணர்றோம் அர்த்தம். இதுதான் நம்ம அறிவு. இந்த அறிவை நம்ம வணங்க பார்த்து இந்த அறிவே நமக்கு கடவுளுக்கு வழிகாட்டுவார். இந்த அறிவை நம்ம கேட்டு கேட்டு செய்ய செய்ய நம்ம தெய்வ வழியில் போவோம். இதை சில பேர் அறிவை கேட்காம தனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பேசிட்டு போகிறது தவறான விஷயம். அப்போ சித்தர் தரிசனமே சிவ தரிசனம். சித்தர்ன்றது இதுதான் நமக்கு, இதுதான் சித்தர். இந்த சித்தரை நம்ம கேட்டு சிவதரிசனம் பண்ண பார்த்து கண்டிப்பாக நம்ம சிவதரிசனம் கண்டிக்கும். சித்தர் தரிசனமே சிவதரிசனம். இதுதான் விஷயம். இதை நிறைய பேர் செய்யாமல் இந்த மாதிரி சில பல அடியார்களோ தவறாக சொல்லி ஆரம்பத்துலேருந்தே உங்களை வழி நடத்திட்டாங்க.